மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனோட கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் வந்து மன்னிப்பு கேட்டது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிச்சிருக்குது. இதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியோட பிரியங்கா காந்தி அவங்களோட மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. கேள்வி கேட்பவரெல்லாம் அவமானப்படுத்தியே பாஜக வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிமே வந்து விமர்சித்திருக்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் ஆலோசனை கூட்டம், அதாவது தொழிலதிபர்கள் கூட வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்து நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்தது. அதில் வந்து பல தொழிலாளர்கள் முனைவோர்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்க ஓனர்ஸ் எல்லாமே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது வந்து அன்னபூர்ணா நிர்வாகி இயக்குனர் வந்து சீனிவாசன் வந்து ஜிஎஸ்டி முறையை குறித்து பேசியிருந்தார். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி இருப்பதால் வந்து சிரமமாக இருக்குது, அதை தெரிவித்து அந்த குறையெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், அது இல்லாட்டி அதை குறையை இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஒரே மாதிரி உயர்த்திருங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. கொங்கு ஸ்டைலில் அவர் பேசிய பேச்சு வந்து இணையத்தில் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனது, அது உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடுச்சு. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமே ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், ஆனால் நடக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் தான் நேற்று முன்தினம் வந்து கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் வந்து நிர்மலா சீதாராமன் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்து அதுக்கு மன்னிப்பு கூறினாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொடர்பான வீடியோ வந்து பாஜக சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்தாங்க. இருந்தாலும் வந்து பாஜக தான் சீனிவாசனை வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க அப்படின்றது வந்து இணையத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனம் எழுந்திருக்குது. இந்த சூழல தான் காங்கிரஸோட பிரியங்கா காந்தியும் இந்த விவகாரத்தில் வந்து அவங்களோட கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இது குறித்து பிரியங்கா காந்தி அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோடி அரசோட பதில் இதுதான், அதாவது கேள்வியை கேளுங்க அவமானப்படுங்க அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. கோவையில் உள்ள ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தோட உரிமையாளர் மோடி அரசு சிக்கலான ஜிஎஸ்டியை குறித்து நிதியமைச்சரிடம் கேள்வி கேட்டதா வந்து ஒரே காரணம், அதனால தான் வந்து அவங்க அவமானப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் உரிமையாளர் வந்து ஜிஎஸ்டி சுமையை குறைக்கணும் அப்படின்றதான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது, அதுதான் வந்து கேள்வியை எழுப்பினார். அதற்கு அவங்க மேலே கடுமையாக விமர்சிக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து கேமரா முன்பு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இது மத்திய அரசோட வழக்கமாக கையாளும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. பாஜக அரசாங்கத்தோட பேரழிவு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகள் முதல் பண மதிப்பு நீக்கம் வரை இப்போ மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிக்கலான ஜிஎஸ்டி கொள்கையில் வந்து காரணமாக சிறு குறு வணிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இ அப்படின்ற நிறுவனங்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசு ஆதரவு செல்வாந்தர்களுக்கு இங்கே அனைத்தும் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது வரி குறைப்பு, கடன் தள்ளுபடி அப்படின்ற விஷயத்திலையும் தவிர விதிகளில் வந்து தங்களுக்கு ஆதரவாக வந்து மாற்றிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தில் வந்து மோடி அரசு வந்து பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.